சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போறேன். எனக்கு எது வேணாங்க. வேணும்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்ப நீங்க வாங்கிட்டு வாங்க. நீங்க பயம் இல்லாம வேலைக்கு போங்க, நான் கவனமா வீட்ல எடுத்துக்குவேன். அப்படி எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நெட்டோலி அக்காவை கூப்பிட்டுக்கிறேன். சரி பூமாரி, கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா வாங்க அக்கா, நான் இப்பதான் உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கு பூமாரி என்னை கூப்பிடணும்னு நினைச்ச? அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க வீட்டுக்காரர் இப்பதான் வேலைக்கு போனாரு, போர் அடிச்சதா, சரி உங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன். சாப்பிட்டியா பூமாரி? இல்லக்கா, சாப்பிடலக்கா, பசியே ஆக மாட்டேங்குதுக்கா, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்குதுக்கா. அட பூமாரி, நிற மாசம் இல்லையா, அப்படித்தான் இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு நல்லது இல்லை. சரிக்கா, இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது டீ கொண்டு வரேன். சரிடி, எனக்கும் கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு டீ ஒன்று போட்டு கொண்டு வா. அச்சோ, என்னாச்சு பூமாரி, இப்படி விழுந்துட்டியே? ஒன்றும் இல்லை பூமாரி, ஒன்றும் இல்லை. கீழே மேட் இருக்கு, நீ பார்த்து போயிருக்கலாம்ல, இப்போ தடுக்கி விட்டுருச்சுல்ல. இரு, நான் உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ வடிவேலு, நான் நெட்டோலி அக்கா பேசுகிறேன். பூமாரி மேட்டை தடுக்கி கீழே விழுந்துட்டான், வயிறு வலிக்குதுன்னு அழுகுறா, சீக்கிரம் வர்றியா? அக்கா என்னக்கா சொல்றீங்க? பூமாரிக்கு என்னக்கா ஆச்சு? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்லக்கா? அக்கா 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 கூட இருந்து பாத்துக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன்க்கா. வடிவேலு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டேன். நான் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். நீ அப்படியே அங்கே வந்துடு. சரிக்கா அக்கா அக்கா கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா. சரி சரி, நீ வந்துரு வடிவேலு, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்குக்கா, வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா, என்னால தாங்க முடியலக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாத பூமாரி, நான் உன் கூடவே தான் இருப்பேன், சரியா? நம்ம தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல, நல்லபடியாக குழந்தை பிறக்கும். பயம் இல்லாமல் இரு, தைரியம் தான் ஒரு பெண்ணுக்கு முக்கியம். இந்தாம்மா, வெளியே போமா, செக் பண்ணணும். சார் சார் சார், என் பூமாரியை காப்பாத்துங்க சார், அவ தெரியாம கீழே விழுந்துட்டா சார், நிற மாசக்காரி சார், கொஞ்சம் பாருங்க சார், ப்ளீஸ் சார். ஏம்மா, பார்க்க தானே வந்திருக்கேன், நீங்க வெளியே போய் நில்லுங்க, என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேம்மா. ஏம்மா, நர்ஸ் யாராச்சும் வாங்கம்மா, பேஷண்ட்டை செக் பண்ணணும், எமர்ஜென்சி. ஏம்மா, இன்னும் நீ வெளியே போலையா? இங்க வருங்க சிஸ்டர், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல பேஷண்ட் வந்து மயங்கிடுவாங்க. அவங்க மயங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை வெளியே எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிருங்க. எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் பார்த்துக்கோங்க, பேஷண்ட் மயங்கிட்டாங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. பூமாரி, நெட்டோலி அக்கா, என் பூமாரிக்கு என்னக்கா ஆச்சு? ஐசியூல வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை வடிவேலு, பூமாரி கீழே விழுந்தனால ஐசியூல வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை. நீ உன் மாமியாவுக்கு கூப்பிட்டு சொல்லிடு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்க்கா, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிடா வடிவேலு, பயப்படாத, ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குழந்தையோட வெளியே வர போறா. இதுக்கு ஏன் நீ இவ்வளோ பயப்படுற? ஐயோ மாப்பிள்ள, யாருக்கு என்னாச்சு? எதுக்காக ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னீங்க? என்னாச்சு மாப்பிள்ள? அவங்க அம்மா அப்பா யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? மாமா, பூமாரி கீழே விழுந்துட்டா மாமா, அடிபட்டுருச்சு. யோ, என்னையா சொல்ற? ஆத்தே, என் பிள்ளை கீழே விழுந்துட்டாளா? நிறமாசக்காரியை இப்படி கீழே விழ தட்டிட்டு இப்படி நிக்கிறியடா பாவி. அக்கா, வடிவேல் மேலே எந்த தப்பு இல்லைக்கா, அவன் வேலைக்கு போயிட்டான், நான் தான் கூட இருந்தேன். மேட்டு வலிக்கு கீழே விழுந்துட்டா. நான் தாக்கா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தேன். ஒன்றும் இல்லைக்கா, உள்ளே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியாக குழந்தை பெற்று வெளியே வந்துடுவா, பயப்படாதீங்க. உனக்குலாம் எங்கடி தெரிய போகுது? பெத்தவளுக்கு தானே அந்த வழி தெரியும். என் பிள்ளை என்ன பாடுபடுறாளோ உள்ள. இந்த இருக்குலிங்கம்மா, தேவையில்லாம கத்திட்டு இருக்காது, சும்மா இரு. நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. மேடம், பூமாரிங்கிற பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நாங்களாம் சொல்லக்கூடாது. பூமாரி என் பிள்ளை தான் மேடம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். மா, எனக்கு புரியுதுமா, அது வந்து டாக்டரே வந்து என்னன்னு சொல்லுவாரு, அதை நாங்கள் சொல்லக்கூடாது, எங்கள் டியூட்டி அப்படித்தான். என்னம்மா, ஐசியூவில் அட்மிட் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் என்னம்மா ஆஸ்பத்திரி?
ஓகே சார், கோவப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போய் உள்ள என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்னடா சொங்கி இப்படி பயம் காட்டுறாங்க? அத்தை அத்தை டாக்டர் வந்துட்டாங்க. பேஷண்ட் பூமாரி கூட வந்தது யாரு? சார் என் பொட்டாட்டி தான் சார். சொல்லுங்க சார், என் பிள்ளை தான் சார். என்ன குழந்தை பிறந்திருக்கு சார்? நல்லா இருக்காளா பூமாரி? ஏமா கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, நீங்க இத்தனை பேர் இருந்து ஏமா பார்க்காம விட்டுருக்கீங்க? சார் என்ன சார் ஆச்சு? பூமாரி வயிற்றுல இருக்க குழந்தை தலை திரும்பி இருக்கு, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோமா, எங்களால காப்பாற்ற முடியல, மன்னிச்சுக்கோங்க. யோ என்னையா சொல்ற? என் பொண்ணை என்னையா பண்ண? என்ன சார் சொல்றீங்க? நான் அட்மிட் பண்ணும்போது பூமாரி நல்லா தானே சார் இருந்தா. நீங்கெல்லாம் டாக்டரா இல்லையா? உங்களை நம்பி தானே என் பிள்ளை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலா? இதை கேட்க யாருமே இல்லையா? என் பிள்ளை போயிட்டாலே. இங்க பாருங்கம்மா, நீங்க தப்பு பண்ணிட்டு எங்க மேல பழி போடாதீங்க. நிறமாசகாரிய எப்படி கவனமா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அந்த பொண்ணு கீழே விழுந்தனாலதான் அந்த பொண்ணுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகி குழந்தையோட தலை திரும்பி எங்களால காப்பாற்ற முடியாம போயிருச்சு. கிளிங்மா அக்கா, எனக்கு பூமாரி சாவுல சந்தேகமா இருக்குக்கா. இந்த டாக்டர் உள்ள போனோடனே வெளியே போயிட்டாரு. அந்த பக்கத்துல நிக்கிறவதாக்கா உள்ள இருந்தா, அவதாக்கா பூமாரி என்னமோ செஞ்சிட்டா. அப்ப டாக்டர் நீங்க இல்லையா? நர்ஸை வச்சுதான் ஆபரேஷன் பண்ணீங்களா? என் பிள்ளை அநியாயமா கொண்டுட்டீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்களையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ சார், என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? எதுவும் பெரிய பிரச்சனை வந்துருமோ? எனக்கு பயமா இருக்கு சார். கடைசியில என்னைய கொண்டு போய் நிக்க வச்சிருவாங்களா? நீங்க சொல்லிதானே சார் நான் அந்த ஆபரேஷனே பண்ணேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சே சார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சிஸ்டர், பயப்படாதீங்க. டெய்லி நடக்கிறது தானே, இதெல்லாம் நமக்கு 1000ல் 1. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கூட்டமாக நிற்கிறீங்க? நீங்க யார் சார்? நான் மீடியால இருந்து வந்திருக்கேங்க. அப்படியா சார்? என் பிள்ளை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணியிருந்தேன் சார். என் பிள்ளைய அநியாயமா கொண்டுட்டாங்க சார். ஒரு நர்ஸை டெலிவரி பார்க்க சொல்லி என் பிள்ளை உயிரை வீணா குடிச்சிட்டாங்க சார். இவங்களை சும்மாவே விடக்கூடாது சார். சார் நல்லா தான் சார் இருந்தா, கீழே விழுந்துட்டான்னு சொல்லி கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க சார். கடைசியில் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இவங்களை சும்மாவே விடக்கூடாது சார். என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயவே மாட்டோம். இந்த இருக்க உங்கள் வேதனையெல்லாம் எனக்கு புரியுது. அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? சார் என் பிள்ளை உயிர் போனதுதான் சார். நீ திரும்பி வர போறது இல்ல. என் பிள்ளையோட சாவே கடைசியா இருக்கணும். நீ எந்த பொண்ணும் பிரசவத்துல வந்து சாகக்கூடாது சார். அது மாதிரி ஜென்மம் மாதிரி சார். நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே எங்ககிட்ட இல்லாதனாலதான் சார். அவங்கள கடவுளா நினைச்சு அவங்கள நம்பி தானே சார் வர்றோம். இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே சார் என் பிள்ளை பூமாரிய. நீ எந்த பிள்ளையும் இந்த மாதிரி சாகக்கூடாது சார். கவர்மெண்ட் கிட்ட எப்படியாச்சும் நான் முறையிட்டு இதை நான் தடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரிம்மா, நீங்கள் பேசுகிறது எல்லாருமே டிவி சேனலில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏம்மா, இங்கே நின்று போராட்டம் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பூமாரி பாடியை வாங்கிட்டு போய் செய்ய வேண்டியதை செய்யுங்க. இங்கே நீங்கள் நிற்கிறனால பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல். இப்போ நீங்கள் போலேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாங்களே உங்களை அனுப்புகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன சார் மிரட்டுறீங்க? நியாயம் கேட்க வந்தால் நீங்கள் எங்களை அடிப்பீங்களா? நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் சார். எனக்கு என் பூமாரி திரும்ப வரணும். இங்கே வருங்கம்மா, உங்கள் கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லுங்கள். ஒரு ரோட்டில் நின்று இடைஞ்சல் பண்ணிங்கன்னா என்னோடய டியூட்டியை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இங்க பாருங்க மக்களே, என் பிள்ளை பூமாரியோட உயிர் தான் கடைசியா இருக்கணும். நீ யாரோட உயிரும் பிரசவத்துல போகக்கூடாது. நீங்க உங்க குழந்தைகளை நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்த்து பிரசவம் பாருங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.